வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கவுண்ட் ஃபார்முலா எதுக்காக பயன்படுது அப்படின்னாக்கா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவை கூட்டுவோம். இங்கே நம்ம எதை கூட்ட போகிறோம், எதை கவுண்ட் பண்ண போகிறோம், எதை எண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை செல்லில் டேட்டாஸ் இருக்குது, எத்தனை செல் எம்டியாக இருக்குது, எத்தனை செல்லில் எந்த வேல்யூவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கவுண்ட்டு பயன்படுது. சரி, இப்போது நம்ம இந்த கவுண்ட் ஃபார்முலாவை வச்சு எத்தனை செல்லு எம்டியாக இருக்குது, வேல்யூ எந்த வேல்யூமே இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கவுண்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். நம்பர்ஸை தவிர்த்து இதை பாருங்கள், இந்தமாரி வேல்யூ எதனா இருந்தால் அதை கவுண்ட் பண்ணாது. சரி, அது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கவுண்ட் அப்படின்ற இடத்துல நான் ஈக்குவல் டு சைன் போட்டுக்கிறேன். இந்த காலத்தில் இந்த செல்லுக்குள்ளார ஈக்குவல் டு சைன் போட்டுட்டு கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு ரைட் பேரந்திசிஸ் போட்டுட்டு இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ண B2லேருந்து B10குள்ளார இருக்கிற இந்த வேல்யூஸை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ரைட் பேரந்திசிஸ், அதாவது க்ளோஸ் பேரந்திசிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஆறுன்னு வந்திருக்கு. அதாவது இந்த 3 செல்லில் வேல்யூ இருக்குது, அப்புறம் இந்த 3 செல்லுலேயும் வேல்யூ இருக்குது. இங்கே வேல்யூஸ் எதுவும் இல்லை, நம்பர்ஸ் எதுவும் இல்லை. அதேமாதிரி இந்த செல் எம்டியாகவே இருக்குது. அப்போ இந்த 3 செல்லில் வேல்யூ எதுவுமே இல்லை, இந்த 3 செல்லில் இருக்குது, மேலே இருக்கிற 3 செல்லில் இருக்குது. சரி, நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எம்டியாகிற செல்லை விட்டுட்டு மற்ற எல்லா செல்லையுமே கவுண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பாருங்கள். ஈக்குவல்ட் கவுண்ட் ஏ. இந்த கவுண்ட் ஏவை போட்டோம்னா எம்டிஆர் இருக்கிற செல்லை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா செல்லையும் கவுண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்பர் மட்டும் இல்லாமல் எந்த வேல்யூ இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ண போகுது. பார்க்கலாம். இதே டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 8ன்னு கிடச்சிருக்கு. அதாவது இந்த செல் ரேஞ்சையும் அது கவுண்ட் பண்ணிடுச்சு. சரி, அடுத்ததாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது எத்தனை செல்லு பிளாங்காக இருக்குது அதை மட்டும் கவுண்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். அப்போ கவுண்ட், இந்த கவுண்ட் பிளாங்க் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எத்தனை செல் பிளாங்காக இருக்குது, எந்த வேல்யூவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண போகிறோம். இதுக்கும் இதே டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரே ஒரு செல் மட்டும்தான் பிளாங்காக இருக்குது அப்படின்னு வருது. ஸோ இதுமாதிரி ஈஸியாக வேல்யூஸ் எத்தனை செல்லில் இருக்குது அப்படின்றதுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த கவுண்ட் அப்படின்ற ஃபார்முலா பயன்படுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோஸ் உங்களை தேடி வரும்.